விழுப்புரம் மாவட்டம் பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில் மயான பிரச்சினையால் 2 கிராம மக்கள் மோதலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம். வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள மயான பிரச்சனை காரணமாக கடந்த 4 நாட்களாக இப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. மீனவ பெண்கள் மற்றும் ஆதிதிராவிட பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தங்கள் பகுதிதான் என கூறி அந்த பகுதியில் முற்றுகையிட்ட நிலையில் தற்போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலும் அமைதி பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலும் மயான பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளை இன்று அகற்றப்படும் என அறிவித்திருந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ பெண்கள் இன்று கடலில் தற்கொலை செய்து கொள்ளும் போராட்டத்தை மேற்கொண்டனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து அந்த பகுதியில் உள்ள தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அப்பகுதியில் உள்ள படகுகளை அகற்றுவதற்கு ஜேசிபி வாகனம் கொண்டு வரப்பட்டு அப்பகுதியில் உள்ள அதாவது மயான பகுதியில் உள்ள படகுகளை அகற்ற முற்பட்டனர். ஆனால் அங்கிருந்த மீனவ பெண்கள் அவர்களை அகற்றக்கூடாது என கூறி ஜேசிபி வாகனத்தின் முன்பு அமர்ந்தும் அந்த படகுகளின் மீது ஏறி அமர்ந்தும் அவர்களை அங்கிருந்து அகற்றக்கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி தற்போது ஒவ்வொரு படகுகளாக அங்கிருந்து அகற்றி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கக்கூடிய சூழலில் இப்பகுதியில் உள்ள மயானத்தை அந்த ஆதிதிராவிடர் மக்கள் பயன்படுத்த விடாமல் மீனவ மக்கள் தடுப்பதாக கூறி இந்த கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆதிதிராவிடர் மக்கள் சாலையில் படுத்த வைத்து போராடினர். அதன் குறித்து அந்த பகுதிக்கு சமூக நலத்துறை அமைச்சர் வந்து பார்வையிட்டு இது குறித்து இரு சமூகத்திடம் எந்தவித பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக பேச்சு வார்த்தை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு தற்போது அதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று அங்கிருந்து அந்த மயான பகுதியில் இருக்கக்கூடிய படகுகளை அகற்ற அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அங்கிருந்த படகுகளை அப்புறப்படுத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.